lightning cable. Guy, Pinky attack. தோல்வியோடைய பயம் ஆரம்பிச்சிருச்சு போல. நீ சொல்றது எனக்கு புரியல. மாஸ்க் போட்டு மூஞ்ச மறைச்சிருக்க. உன்னுடைய உணர்ச்சிகளை குத்துமதிப்பா தானே கணிக்க முடியும். தோல்வியை நினைச்சு நீ பயப்படலன்னா தைரியமான ஆம்பளையா மாஸ்க கழட்டி மூஞ்ச காட்டு. முட்டாள். சரியா சொன்ன நருட்டோ. ஆனா இப்படி பேசி எதிரிகளை வெறுப்பேத்த கூடாது. இத பயன்படுத்துறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்னது இது? ஏதோ ஜாடி மாதிரி இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இத பயன்படுத்தணும்னு நினைச்சேன். அதிலே பயன்படுத்துறதுக்கான காரணம் நீங்கதான். எனக்கு தெரிஞ்சு இத பயன்படுத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம். எதையோ முழுங்கினதுல இருந்தே விசித்திரமா ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க பாரு. என்ன இது? என்ன நடக்குது? நல்லா விட்டு கவனிச்சு இத உங்க உடலால உணரத் தொடங்குங்க. திரும்பி வரப்போகுது. எல்லாரோட அழிவும் தொடங்க போகுது. இவன் வச்சிருந்த இந்த சிலை தான் டென்டெயில்ஸோட உண்மையான உடம்பு. டென்டெயில்ஸா? இப்ப வரைக்கும் அவன் 8 டெயில்ஸையும் 9 டெயில்ஸையும் பிடிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி இத? வெட்டப்பட்ட அந்த டென்டக்கல், அதுல இருந்துதான் அந்த சக்கராவை அவன் வெளியில எடுத்திருப்பானோ. ககாஷி என்னோட வெட்டப்பட்ட டென்டக்கல்ல இருந்து அவனுக்கு தேவையான சக்தியை எடுத்திருக்கான். இவங்க நினைச்சதை செய்ய ஒரு பகுதி சக்கரம் மட்டும் போதுமா? நருட்டோ, இந்த குப்பைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற சக்கரா எனக்கு சொந்தமானதுதான். டென்டெயில்ஸ பத்தி நான் இப்ப உனக்கு தெளிவா விளக்க போறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. இது யாரோட குரல்? நருட்டோ மூலமா 9 டெயில்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காரு. டெயில் பீஸ்டோட ஒரு பகுதியை போதுமானதா இருக்குன்னா, ஏற்கனவே என்னோட சக்கரமும் அந்த 8 டெயில்ஸோட ஒரு பகுதியும் அந்த சிலைக்குள்ள இருக்கு. உன்னோட சக்கரமா? ஆனா 8 டெயில்ஸ் என்னோட சக்கராவோட ஒரு பகுதிங்கிறதுனால வரப்போற 10 டெயில்ஸ் எந்த உருவத்துல இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. 10 டெயில்ஸ் முழுசா உயிர் பெறதுக்குள்ள அதை நம்ம எப்படியாவது தடுத்தாகணும். ககாஷி, ஏற்கனவே நீ செஞ்ச நிறைய விஷயத்துக்கான வருத்தமே உன் உடம்ப விட்டு இன்னும் நீங்கல. போதும்டா, தைரியம் இருந்தா நீ யாருன்னு எங்களுக்கு காட்டு. யாரையுமே நினைவுல வச்சுக்க முடியாத உங்ககிட்ட நான் யாருன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ககாஷி, நீங்க அப்ப சொன்ன மாதிரி 10 டெயில்ஸ் முழுசா உருப்பறதுக்கு முன்னாடி அதை அழிக்கிறது தான் நல்லது. பார்த்து எங்க கிட்ட 10 திரும்ப வந்தா உலகத்துக்கே ஆபத்துன்னு சொல்லி இருக்காரு. எங்க எல்லாரோட சக்கரமும் ஒண்ணு சேர்றதுனால ஏற்படுற விளைபொருள் தான் பல கடல்களை தகர்த்து பூமியை பொழந்து பல மலைகளை உருவாக்கி இந்த இடம் உருவாக காரணமே அவன் தான் சொல்லப்படுது. நான் அவனை எதிர்த்தா என்னால் அவனை ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நிச்சயமா நாங்க அவனை தோற்கடிக்க முயற்சி வேணா பண்ணலாம். வரைக்கும் 10 டெயில்ஸ் உயிர் தெழுந்த வரத்துக்கு சக்கரா முழுமை அடையணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய ஒரே குறிக்கோள் அதுதான் இன்ஃபினிட்டி சுக்கியோமே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையுமே நான் ஒரே கெஞ்சுக்குள்ள அடைக்க போறேன். அந்த உலகம் யாருக்கும் சொந்தம் கிடையாது. வலியும் போர் உணர்வும் இல்லாத ஒரு பிரத்யேக உலகத்தை நான் உருவாக்க போறேன். அதுக்கப்புறம் இத்தனை நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் மரணமே இல்லாத ஒரு கனவா நம்மள துரத்திக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா ஒரு நாள் இந்த உலகமே மெச்சுக்கிற ஒரு ஹொகாகேவா ஆவேன். எதுக்காகவும் என்னுடைய கனவை விட்டு கொடுக்க மாட்டேன். முட்டாள். இப்பவும் நான் யாருங்கிறத விட நான் சொன்ன வார்த்தைகள்ல இருக்கிற அர்த்தமும் ஆழமும் தான் அவசியம். உன்னுடைய அந்த முகமுடிய நான் உடைச்சு காட்டுறேன். நான் அந்த சிலையை தொட முடியாது. அவன் தனக்குள்ள உன்னை உறிஞ்சிக்க முயற்சி பண்ணுவான்.
அப்ப மட்டும்தான் உன்னால அவனை தாக்க முடியும். அவனுக்கான வாய்ப்பை ஏன் வழங்காத? கிட்ட இருந்து தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இரு, புரியுதா? அதனாலதான் குளோனை உருவாக்கி இருக்கேன். கவனமா மேல தூக்கி பிடிங்க. நேரடியா தொடக்க எந்தவித தாக்குதலுமே வேலைக்காகாது. தூக்க போறேன். சூப்பர் மினி டெயில்ட் பீஸ்ட் பாம். மாங்கிக்கு ஷேரிங்கன். ட்வின் ஃபேங்ஸ். அவ்வளவுதானா? வேலைக்கு ஆகாது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சும்மா விட மாட்டேன். நான் இவன் கதையை முடிக்க போறேன். டேங்கப்பா கை சென்சை பின்றாரே. தேவைக்கு அதிகமாவே சக்கரத்தை சேகரிச்சுட்டேன். அந்த சிலை தான் என்னோட குறிக்கோள். கமுயியோட தலையை நான் செதைச்சிட்டாலே ஒரு உயிரில்லாத ஜடமா மாறிடும். நல்ல வேளை. இது எப்படி நடந்துச்சு? அவன் மறைஞ்சிட்டான். இந்த கற்கள் வேற. கற்களை விளக்கி வழியை உண்டாக்குனதுக்கு நன்றி ககாஷி. நருட்டோ, தொடர்ந்து தாக்கு. கமுயி. அடச்சே. பயங்கர பலசாலியா இருக்கான். அவனை அட்டாக் பண்ண முடியல. இப்ப வரைக்கும் அவன் மேல ஒரு சின்ன கீறல் கூட விடல. அடிச்சடியில அவன் முகமுடியில ஒரு கீறல் இருக்கு. மாஸ்க் கிராக் விட்டுருக்கு. தரமான சம்பவம் நருட்டோ. இவனை கண்டிப்பா வீழ்த்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அது நருட்டோட தாக்குதல் தான். நான் சந்தேகமா இருக்கு. நீ அப்போ வேற என்ன காரணமா இருக்கும்? தெளிவா கூரான ஆயுதத்தால அதை ஏதோ வெட்டின மாதிரி தெரியுது. ஒரு நிமிஷம். உன் கதை முடிய போகுது. உச்சிஹா ஃப்ளேம் ஃபார்மேஷன். சுடுது. நாச்சு, 8 டைல்ஸ் பீனிங் ஓகேவா? கண்டிப்பா இது இருக்காது, வாய்ப்பே இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் அந்த காமியை தடுக்க முடியும்னு நான் கேள்விப்பட்டதே இல்ல. நான் ஒரு சோதனை செய்ய போறேன். அதுக்கு உங்க உதவி தேவை. இங்க வாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஷாரிங்கன்னு குறைச்சி எடை போட்டுட்ட. இதைய நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். ரசிங்கன். நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் சென்சை. ககாஷி, நீ காமுயுடைய உதவினால ரசிங்கனை மறைச்சிருக்க. நான் குணாய் அப்புறம் ரசிங்கனை மறைய வைக்க முயற்சி பண்ணப்போ என்னோட கமுயி ஜுட்சுவை தான் நான் பயன்படுத்தினேன். என்னோட கமுயும் சரி, அவனோட டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கும் சரி, ரெண்டுமே ஒரே கால நிலைப்பாட்டில் தான் இணைஞ்சிருக்கு. உன்னோட விஷுவல் ஜுட்ஸுவும் அவனோடதும் எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லு. ஆனா 2 விஷுவல் பவரும் எப்படி ஒன்னா இணைஞ்சிருக்கும்? ஒருவேளை அவன் கண்கள் உனக்கு எங்க கிடைச்சது? போன பெரும்போர் நடந்ததே ஞாபகம் இருக்கு. கனாவை பாலத்துல நடந்ததே. அப்படின்னா நீ வெறும் வாய் உதார் மட்டும்தான் ககாஷி. நீ கொடுத்த வார்த்தைகளை உன்னால என்னைக்குமே காப்பாற்ற முடியாது. இதுக்கு மேல வருத்தப்பட்டு எதுவும் ஆக போறதில்லை. உலகத்துல எந்த ஒரு ஹீரோவும் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தாம அதுக்கப்புறமா கல்லறை முன்னாடி நின்னு அழ வேண்டிய அவசியம் இருக்காது. நண்பா, உனக்கு என்னாச்சு சொல்லு. விட்டா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பல்ல. கொடுத்த வாக்க காப்பாத்தாம ஓய மாட்டேன். ஹோகாகே ஆகணுங்கிறது என்னுடைய கனவு. என்ன நிறைய பேர் நம்புறாங்க. அவங்க நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன். ஹோகாகே ஆக போறியா? நருட்டோ, உன்னை நம்பி ஒப்படைச்சிருக்கிற பொறுப்பை நீ தவற விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னை பத்தி நீ என்ன நினைப்ப? இத நான் பாத்துக்கிறேன். நீ சொல்ற விஷயம் நிச்சயமா இவனுக்கு பொருந்தாது. 4வது ஹோகாகேயின் நம்பிக்கையின்படி அவ என்ன மட்டும் இல்ல,
என்னோட பலத்தையும் முழுசா கத்துக்கிட்டான். நாலாவது உட்காந்து நல்ல மூளையை வச்சு அடைச்சது உன்னை கொள்ள நாம வளர்க்கறதுக்காகத்தான். நிச்சயமா இதுல வெற்றி உனக்குத்தான். மறுபடியும் இதே சக்தியா? நீ தயாரா சொல்லு. ஒருவேளை அவனா இருக்குமோ? தகாஷி, வா நண்பா, நம்மளும் போய் சண்டை போடலாம். உன் முன்னாள் மாணவன் நருட்டோ அங்க கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன எதிர்க்க தனியா வரை. நான் தனியா வந்திருக்கேன்னு யாரு சொன்னது? என் கூட குராமா இருக்கேன். கூடவே ஆக்டோபஸ் தாத்தா 8 Tails, மைட் கை சென்சை, ககாஷி சென்சையும் இருக்காங்க. வா போலாம். காய், வாடா மச்சான், இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சக்கராஸ் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு தான் என்னால சண்டை போட முடியும். நான் என்னைக்குமே பயப்பட மாட்டேன். இப்ப என்ன பண்றேன் பாரு. தயவு செஞ்சு என்ன ஆனாலும் சரி இதை மட்டும் கொட்டாத. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. எனக்குள்ள புகுந்து வெளியேற அனுமதிக்க மாட்டேன். ஷேடோ குளோனா Tails Beast Bomb. வந்தத நான் இப்படி கவனிக்காம விட்டேன். நான் தாண்டா நாருட்டோ உசுமாகி. இந்த காமோய் மூலியமா அவன் மறைய வச்சது ரசிங்கன்னு இல்ல, ஷேடோ குளோனு தான். இந்த முரணி தெளிவா அடிச்சிட்ட ககாஷி. அது நீதானா? கோபிட்டோ, உண்மையிலேயே நீ ஒபிட்டோ தானா? ஆனா நீ தான் செத்து போயிட்டியே. சந்தேகமே வேண்டாம். கோபிட்டோ குஜியாதா. நீங்க என்ன எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க, அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? இவன் யாருன்னு சொல்லுங்க. அவன் எங்க கூட படிச்சவன் தான். நடந்து முடிஞ்ச பெரிய போர்ல அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சோம். அன்னைக்கு நீ படிச்சிருந்தா எதுக்காக என்ன தேடி வரல? நான் எப்படி பொழைச்சேன், யாரு காப்பாத்தினாங்கிறதுல முக்கியமே கிடையாது. ஆனா உங்க ஆர்வத்துக்காக நான் ஏன் திரும்பி வந்தேங்கிறத மட்டும் சொல்றேன். அதுக்கு ஒரே காரணம், ஏன் ரின்னு நீ கொன்னது தாண்டா. உன்னாலதான் வந்திருக்கேன். பதட்டமே படாத. என்னாச்சு? இப்ப எதுக்கு என்ன அப்படி பாக்குற ககாஷி? ஏன்னு கேட்க மாட்டியா? ஏன்னு கேட்டா என்ன விட்டு போன ரீன் திரும்பி வந்துருவான்னா சொல்லு கேக்குறேன். எப்படியோ இந்த உலகத்தை மிச்சம் வைக்காம முடிக்கிறதுன்னு முடிவோடு தான் வந்திருக்கேன். உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது நாம இவனுடைய முயற்சியை முறியடிச்சு ஆகணும். நருட்டோ சொல்றதா சரி. சாக போறவங்க கதை பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஃபயர் ஸ்டைல் சாவுடா. என்னது இது? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஒபிட்டோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.